வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழிக்கறியில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் சிக்கன் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய இந்த கோழிக்கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நாட்டு கோழிக்கறியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்கலாம். பிராய்லர் கோழி கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆரோக்கியமான பிராய்லர் கோழிகளை தான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். கண்ட அதிகமாக அந்த உடல் எடைக்காக பயன்படுத்தக்கூடிய வெறும் கறிக்காக பயன்படுத்தக்கூடிய பிராய்லர் கோழியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ அந்த கோழிக்கறியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னா புரதம், விட்டமின் பி, செலினியம், பாஸ்பரஸ் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. வாரத்தில் ஒரு தடவை கோழிக்கறி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய எடை மேலாண்மையை நீங்கள் நிர்வகிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புரதம் நிறைந்த காணப்படக்கூடிய கலோரிகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு, அதாவது புரதம் அதிகமாக மற்றபடி தேவையில்லாத கலோரிகள்லாம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மெலிந்த புரதம் வந்து நம்மளுடைய எடை இழப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பார்த்தீங்கன்னா சிக்கன், அதாவது இந்த கோழிக்கறி. இதை வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஃபீலை கொடுக்கும். இதனால் நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், உணவுகள் எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்க. இதனாலேயே உங்களுடைய வெயிட் வந்து அதிகமாக்காமல் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழிக்கறியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம அந்த கோழி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். நியாசின் சத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கறியில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் கொழுப்பை வந்து குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோடியம் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோடியம் குறைக்கிறதால இந்த பிபி ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாததால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நமக்கு வந்து உடல் உறுப்புகளுக்கு பாயும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கும். இப்போ நியாசின் சத்து இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அகற்றிடும். அப்புறம் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்திற்கு வந்து சீரான அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக கிடைச்சிட்டு இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மளுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலும்புகளினுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எலும்பு மெலிவு நோய் ஏற்படும். ஆண்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் கழுத்து வலி, முதுகு வலி, தோள் பட்டைகளில் வந்து வலி ஏற்படுவது, மூட்டு வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எலும்புகள் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வலி எல்லாம் ஏற்படும். இதை அவங்க கியூர் பண்ணணும் அப்படின்னா வளமான அளவில் எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது நாட்டு கோழிக்கறி அல்லது கோழி இறைச்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எலும்புகளுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய எலும்புகள் பலம் பெறும். அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. எலும்புகளை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக அவங்களுடைய எலும்பு அமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கோழி இறைச்சி அவங்க எடுத்துக்கொள்ளலாம். எளிதில் கோழி இறைச்சி வந்து செரிமானமாகதால் நமக்கு எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது ஜீரணிக்க வந்து எளிதாக்கி உடலுக்கு உடனடியாக எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இறைச்சி வந்து மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த கோழி இறைச்சி செரிமானமாகிடும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிட்டு செரிமான மண்டலத்தையுமே கோழி இறைச்சி வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும். கோழி இறைச்சி சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது நம்மளுடைய உடலுக்கு வந்து தீமைகளை தான் விளைவிக்கும். அதனால நீங்கள் கோழிக்கறியை வந்து தினமும் சாப்பிடுவதை விட மிதமான அளவில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை அல்லது வீக்லி 2 டைம்ஸ் வாரத்தில் 2 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். பிராய்லர் கோழி வந்து எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிராய்லர் கோழிகளில் பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்புகள் மற்றும் வளர்ச்சி ஊக்குவிப்பான்கள் குறித்து விழிப்புடன் நீங்கள் இருக்கணும். வெறும் அந்த கறிக்காக அந்த பிராய்லர் கோழி வந்து பெருசாக வளரக்கூடியதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஊசி போட்டு அதிகமாக இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. பிராய்லர் கோழிலே ஆரோக்கியமான கோழிகளும் இருக்குது, அதை சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் நாட்டு கோழிக்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரியாக வந்து கோழிக்கறி வந்து நீங்கள் சமைக்கணும். அதாவது அதிகமாக எல்லாம் எண்ணெய் சேர்த்து சமைக்காமல் ஆரோக்கியமான முறையில் வந்து சமைக்கணும். வறுப்பது, சுடுவது போன்ற ஆரோக்கியமான முறைகளில் வந்து நீங்கள் சமைக்கலாம். ஸோ மற்ற முறைகளில் அதிகமாக வந்து இந்த மிளகாத்தூள் போட்டு அதிகமாக காரங்களை போடுறது, அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த
இன்னும் குறிப்பாக சொன்னால் சூடாக்குறது, அதிகமாக ஃப்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதே போல் எண்ணெய் அதிகமாகவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோழிக்கறி வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு, சரியான அளவில் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.